நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதன் சிந்தனையே இல்லாம எப்படி வாழறது? அதாவது ஒருத்தரோட மனசுல தினமும் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். இந்த மாதிரி எண்ணங்களே இல்லாம ஒரு மனிதனால வாழ முடியுமா? அப்படி அந்த எண்ணங்கள் இல்லாம வாழறதுக்கு என்ன பண்ணலாம்? புத்தரோட காலத்துல நடந்த ஒரு சின்ன கதை மூலமா இத பார்ப்போம். அந்த கதை மூலமா உண்மையிலேயே இது சாத்தியமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது புத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்த காலம். புத்தர்கிட்ட பல மனிதர்கள் வந்து சீடர்களா சேர்ந்தாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் சரி, புத்தர்கிட்ட சீடரா சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவங்க துறவறத்துல முழுமையா துறவியா மாறிடுவாங்க. அவங்களுடைய சொத்து, சுகங்கள், அவங்க அது வரைக்கும் அனுபவிச்ச எல்லா விஷயங்களையுமே விட்டுட்டு முழுவதுமா துறவியா மாறிடுவாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு தினமும் காலையில எழுந்து எல்லா வீடுகளுக்கும் போயிட்டு யாசகம் வாங்கி தான் அது மூலமா அவங்க சாப்பிடுவாங்க. இது புத்தருக்கும் பொருந்தும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பெரிய பணக்காரரோட மகன் அந்த சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புத்தர்கிட்ட வந்து, நான் துறவறம் மேற்கொள்ள போறேன், என்னையும் சீடரா ஏத்துக்கோங்க அப்படின்னு கேட்கிறார். புத்தரும் சரிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டாரு. அந்த பணக்காரர் வீட்டு மகன் ரொம்ப ஆடம்பரமா வளர்ந்தவர். தினமும் விதவிதமான சாப்பாடு சாப்பிட்டவர். விதவிதமான உடைகள் எல்லாம் உடுத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த ஆள் அவர். ஆனா திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு துறவியா வாழணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயல்தான். இத புத்தர் நல்லா உணர்ந்துகிட்டாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில இருந்து இவர் அங்க அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மனிதர்கள்கிட்டையும் போய் யாசகம் வாங்கி அது மூலமா தான் சாப்பிடணும். இது ஒரு மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் பெரிய பணக்காரர், எல்லாருமே இவர் மேல நிறைய மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ எல்லார்கிட்டையும் இவர் போய் யாசகம் வாங்குறது அப்படிங்கிறது இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால புத்தர் என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா, நீ இன்னைக்கு தான் அங்க வந்து சேர்ந்து இருக்க, நீ நாளையில இருந்து இந்த யாசகம் எல்லாம் வாங்கி தான் ஆகணும். ஆனா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. அதனால ஒன்று பண்ணு, நம்ம மடத்திலேயே பல பெண் துறவிகள் எல்லாம் இருக்காங்க. அந்த பெண் துறவிகள் எல்லாம் மடத்திலேயே சின்னதா ஒரு வீடு கட்டி அவங்க அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ நாளையில இருந்து காலையில சாப்பிட்றதுக்கு நான் சொல்ற ஒரு பெண் துறவியோட வீட்டுக்கு போ. அங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிடு. உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்போ இருந்து யாசகம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனிதருக்கும் இது சரியா தான் படுது. ஏன்னா இவர் உடனடியாக போயிட்டு யாசகம் கேட்க முடியாது இல்லையா? அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு இந்த மனிதர் போறாரு. போற வழியில அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு இளவரசர் மாதிரி வாழ்ந்தவர். ஆனா இங்க இந்த மடத்துல அவரோட காலை உணவு எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றிக்கிட்டே இருக்கு. அவர் காலை உணவு எப்பவுமே ஒரு பெரிய தட்டுல எல்லா விதமான உணவுகளுமே வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு. இப்போ அதெல்லாம் அவருக்கு எப்படியும் இங்க கிடைக்காது. இந்த பெண் துறவியோட வீட்டில் ரொம்ப சாதாரணமான உணவு தான் கொடுப்பாங்க, அதைத்தான் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டே போறாரு. அந்த பெண் துறவியோட வீட்டுக்கும் போயிட்டாரு. அந்த பெண் துறவி, ஐயா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு உபசரிப்பு எல்லாம் பண்றாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. தட்டு மேலே இருந்து அந்த இலையை எடுக்கிறாங்க. தட்டை பார்த்து இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் எப்பயுமே காலையில சாப்பிட்ற தடபுடலான உணவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதே வகையான உணவுகள் எல்லாம் அந்த தட்டுல இருக்கு. அந்த மனிதருக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருந்தது. நான் காலையில இப்படியெல்லாம் சாப்பிடுவேன்னு நான் மனசுல நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா அதையெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்களே, இது எப்படி சாத்தியம்? சரி, ஒருவேளை இது எதேச்சியா நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு காலை உணவை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு வயிறார சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவருக்கு இப்போ மறுபடியும் ஒரு எண்ணம் தோணுது. என்னன்னா, எப்பவுமே அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு மெத்த மேலே படுத்து தூங்குவாரு. ஆனா இங்க அப்படியெல்லாம் இருக்காது. காலையில சாப்பிட்ட உடனே தூங்கறதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவருக்கு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு.
இவர் இப்படி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெண் துறவி, ஐயா, நீங்க இப்பதான் சாப்பிட்டீங்க, அதனால உடனடியே கிளம்ப வேண்டாம். ஏன்னா இங்க இருந்து நீங்க ஆசிரமத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 மைல்கள் நடந்து போகணும். அதனால இங்கேயே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு அவருக்காக தயார் செய்து வச்சிருந்த ஒரு இடத்த காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் இந்த மனிதருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவரு மனசுல தான் நினைச்சாரு. ஆனா அதையெல்லாம் அந்த பெண் துறவி நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அவருக்கு ஒரே குழப்பம். ஒருவேளை இதுவும் எதேச்சியா தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அங்க போய் அப்படியே படுத்துக்கிட்டாரு. ஆனா அவருக்கு தூக்கம் வரல. எதை எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எல்லாமே இருந்துச்சு. பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருந்துச்சு. சேவை செய்யறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனா இங்க இந்த மடத்துல அண்ணார்ந்து பார்த்தா வானம்தான் தெரியுது. இந்த தரையில தான் படுத்தாகணும். நினைச்ச நேரத்துல எதுவும் சாப்பிட முடியாது. கிடைக்கிறத தான் சாப்பிடணும். இருந்த எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இங்க வந்துட்டுமேன்னு ரொம்ப வருத்தமான எண்ணங்களா அவர் மனசுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பெண் துறவி அங்க வந்து அவர்கிட்ட, ஐயா, நீங்க தேவையில்லாம எதை எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல பல மக்கள் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் தான் பெரிய அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பெரிய நிழல் யார் அப்படின்னா புத்தர் தான். புத்தரோட நிழல்ல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம். இங்க நம்ம தரையில படுத்தா எப்போ வேணாலும் நல்லா தூக்கம் வரும். மக்கள் அவங்களாவே மனமும் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு அமிர்தத்துக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மறுபடியும் அந்த மனிதருக்கு அதிர்ச்சி. ஏன்னா இப்பதான் அவர் தான் எல்லா வசதிகளையும் விட்டுட்டு இங்க வந்து இப்படி இருக்கிறோமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த பெண் துறவி அதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி பேசுறாங்களே, எப்படி? இப்போ அந்த மனிதர் அந்த பெண் துறவி கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன என்னோட மனசை கட்டுப்படுத்துறீங்களா? என்னுடைய மனசுல நினைக்கிறதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன மந்திரவாதியா? அப்படி இப்படின்னு அந்த துறவி கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த பெண் துறவி, ஐயா, நான் மந்திரவாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பல வருடங்களா துறவரத்துல இருக்கேன். இந்த துறவரத்துல தியானங்கள் மூலமா எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, என்னோட சொந்த சிந்தனைகள் எதுவுமே எனக்கு உதயமாகாது. இப்படி என்னுடைய சொந்த சிந்தனைகள் எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால மற்றவர்கள் சிந்தனைகளை எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது என்னால உணர முடியும். என்னால தெரிஞ்சுக்க முடியும். இப்படித்தான் மற்றவங்கள பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மனசுல நினைக்கிறதெல்லாம் ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பாச்சே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வேகமா ஓடி போய் புத்தரோட காலில் விழுந்து, ஐயா, நீங்க என்ன அந்த பெண் துறவி வீட்டுக்கு சாப்பிட அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லும் போதே புத்தர், ஏன்பா, அவங்க எதுனா உன்னை சரியா நடத்தலையா? உனக்கு ஏதாவது மரியாதை கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு, இல்லைங்க ஐயா, அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா, அவங்க என் மனசுல நான் நினைக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க. இது எனக்கு சரியாவே படல. இதனால இனிமே நான் அங்க சாப்பிட போக விரும்பல. மற்றவங்க மாதிரியே நானும் யாசகம் வாங்கி அது மூலமாவே சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு இதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனா புத்தர், இல்லப்பா, நான் சொல்ற வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தான் போகணும். அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும். எப்போ நீ தயாராயிட்டேன்னு சொல்றேனோ அதுக்கப்புறம் தான் நீ மற்றவங்க கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஆனா அந்த மனிதர் இதை ஒத்துக்கவே இல்லை. ஐயா, தயவு செஞ்சு உங்களோட இந்த கருத்தை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து பலவிதமான எண்ணங்கள் மனசுக்குள்ள எப்பவும் தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னன்னா, நான் அந்த பெண் துறவியோட வீட்டில் இருக்கும்போது அவங்கள பார்க்குறேன். அவங்க துறவிதான். ஆனாலும் அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது என் மனசுல அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கு. தேவையில்லாம ஏதாவது தவறான எண்ணங்கள் என் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, அந்த எண்ணங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு ஏற்படாது. அதனால தயவு செஞ்சு என்னை இந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு அவர் கதறார். ஆனா புத்தர் இது எதுக்குமே செவிசாய்க்கல. நீ கண்டிப்பா நாளையிலிருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுடுறாரு.
இப்போ வேற வழி இல்லாம அந்த மனிதரும் அடுத்த நாள் காலையில கிளம்பி போறாரு. இப்ப என்னன்னா, அவர் போகும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் அவ்வளவு கவனமா இருக்காரு. அவருக்கு தோன்றும் எண்ணம் ஒவ்வொன்றையும் மிக கவனமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த வீட நெருங்க நெருங்க இவருக்கு பயம் அதிகமாகிட்டே போகுது. வீட்டுக்கு போன உடனே அந்த பெண் துறவி இவரை வரவேற்று, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் அவர் மூச்சு விடுற சத்தத்துல இருந்து எல்லாமே அவருக்கு தெள்ள தெளிவா கேக்குது. அவர் மனசுல உதயமாகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு அருமையா அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எப்ப சிந்திக்க கூடாது, எப்ப சிந்திக்கணும் அப்படின்னு மனசுக்கு கட்டளையிடுற அளவுக்கான ஒரு தெளிவு வந்துடுச்சு. அதனால அடுத்த அடி அடுத்த அடின்னு அவர் வீட்டுக்குள் நுழைஞ்ச உடனே அவர் மனசுக்குள்ள தோன்றின எல்லா எண்ணங்களுமே மறைஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு காலியான பாத்திரம் மாதிரி அவருடைய மனசு மாறிடுச்சு. உடனே அப்பதான் அவருக்கு தோணுது, இப்ப நமக்கு எந்த எண்ணங்களுமே தோன்றலையே அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அதுக்கப்புறம் திரும்ப வேகமா புத்தர்கிட்ட வந்து அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. அதுக்கு புத்தர், இங்க பாருப்பா, துறவரத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடியதுதான். இப்ப என்னன்னா, நீ நினைக்கிறத அந்த பெண் துறவி கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எவ்வளவு கவனமா இருந்த. ஒவ்வொரு எண்ணத்தையும் நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த. நீ அவ்வளவு கவனமா இருந்த. இதே போல நீ நினைக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு எந்த ஒரு தீய எண்ணங்களுமே வராது. எப்பவுமே நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உன்கிட்ட இருக்கும். இதை நீ கடைபிடிச்சுக்கிட்டே வந்தா போதும். நாளடைவில் உனக்கு எண்ணங்கள் எப்போ தோன்றணும், என்ன எண்ணங்கள் தோன்றணும், எந்த எண்ணங்கள் தோன்றக்கூடாது அப்படிங்கிற வழி ரொம்ப சுலபமாக தெரிஞ்சிடும். அதே மாதிரி மற்றவங்களையும் நீ ரொம்ப அழகா அற்புதமா வழி நடத்தலாம் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிறார். நண்பர்களே, இது போலதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இதை ஒரு மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நீங்க என்ன நினைச்சாலுமே அதை மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். உங்க மனசுக்குள்ளார எந்த ஒரு தீய எண்ணமுமே வராது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்க, அந்த எண்ணம் உடனே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா கண்டிப்பா அந்த எண்ணத்தை நீங்க நினைக்கவே மாட்டீங்க. அதனால மறுபடியும் சொல்றேன், நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உங்க மனசுக்குள்ளார விதையுங்க. அந்த விதையை மட்டும் விதைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா கெட்ட எண்ணங்களுமே உங்களை விட்டு போயிடும். நாளடைவில் ரொம்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். உங்க வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி நண்பர்களே.